வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாதம் ஃபுல்லாகவும் கிச்சன் எப்படி சுத்தமாக வச்சுக்கலான்னு சொல்லி தான் டிப்ஸு ஷேர் பண்ண போகிறேன். சமைச்ச அடுப்புலேருந்து மாவாட்டுற கிரைண்டர்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம அப்பப்போ தொடச்சி வச்சுக்கிட்டா கிச்சன் எப்பவும் நீட்டாக இருக்கும். மெயினாக கிச்சனில் ரொம்ப அழுக்காகக்கூடிய இடமே சிங்காக தான் இருக்கும். சில பேருக்கு சிங்க்கு அடைச்சிக்கூடும், அந்த எண்ணெய் பசை எல்லாமே சேர்ந்து கரை வேற பிடிச்சாப்புல ஆயிரும். அப்படி இருக்கிற டைமில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற காய்கறி வேக வைக்கும் போதோ இல்லை இட்லி அவிக்கும் போதோ கீழே தண்ணி ஊற்றி அவிப்போம். முட்டை அவிக்கும் போது கூட தண்ணி ஊற்றி அவிப்போம். அந்த சுடு தண்ணியெல்லாம் சும்மா ஆற விடாமல் உடனே நம்ம அந்த சிங்கில் எடுத்து ஊற்ற போகிறோம். ஊற்றுறதுக்கு முன்னக்கூட்டி கொஞ்சம் கல் உப்பையும் போட்டுட்டு நம்ம ஊற்றி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கில் இருக்கிற அடைப்பு எல்லாமே போயிடும். மாவாட்டி தோசை சுட்டு முடித்த பிறகு இருக்கிற இந்த மாவையும் வலித்து அந்த சிங்க்கு ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி ஊற விட்டுட்டு தேய்ச்சி எடுக்கும் போது சிங்கில் இருக்கிற கரை எல்லாமே சுத்தமாக போயிடும். கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம கிச்சனையும் செலவே இல்லாமல் நம்ம சுத்தமாக வச்சுக்கிடலாம். சில பேர் காலையில் மதியம் சேர்த்து சமைச்சிட்டு காலையிலே வேலை முடிச்சுட்டு அதிலிருந்து ஈவினிங் வரைக்கும் கிச்சன் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு 3 நேரமும் சமையல் நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் நைட்டு ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்படி இருக்கிற டைமில் கிச்சனில் ஃபஸ்ட்டு சமையல் முடித்ததுமே எல்லா பாத்திரத்தையும் எடுத்து ஒதுக்கிட்டு நம்ம ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிடணும். அடுப்பு மேடை எப்பவும் சுத்தமாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 தடவையாவது நம்ம சமையல் முடித்ததும் க்ளீன் பண்ணி போட்டுறணும். ஈரம் ஒன்றும் இல்லாமல் நல்லா காட்டன் துணியை வச்சு துடைச்சி வச்சிடணும். பாத்திரங்கள் கழுவி எடுத்து ஒதுக்கி எங்கெங்கே ஸ்டோர் பண்ணணுமோ அங்கங்கே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோன்னா கிச்சன் ஃபுல்லாகவே மேடை ஃபுல்லாக கசகசன்னு இல்லாமல் இருக்கும். தினமும் சமையல் முடித்ததும் கிச்சன் தரையையும் துடைச்சிடணும். இல்லை வாரத்தில் ஒரு வாட்டியாவது துடைச்சி எடுத்துக்கணும். ஜன்னல், கிச்சனில் இருக்கிற பல்பு, சிமினி எல்லாமே வாரத்தில் ஒரு நாள் நம்ம துடைச்சிட்டோன்னா எண்ணெய் பசை இல்லாமல் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சமையலுக்கு யூஸ் பண்ணுற கறி துணியோ இல்லை சூடாக இருக்கிற பொருளை இறக்குறதுக்கு பயன்படுத்துகிற துணியையும் நம்ம சுத்தமாக அலசி காய போட்டு வச்சிடணும். மெயினாக சூடாக இறக்குறதுக்கு வச்சுருக்கிற துணியை கொண்டு நம்ம ஈரத்தை துடைக்கிறதுக்கெலாம் பயன்படுத்தவே கூடாது. கிச்சனில் எப்போவுமே குறைவான பாத்திரத்தை வச்சே நம்ம புழங்குற மாதிரி வச்சுக்கணும். அதிகமாக பாத்திரம் இருந்தாலும் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே போர் அடிச்சிடும், வேலை செய்கிறதுக்கும் கஷ்டமாயிரும். மெயினாக எல்லாம் முடித்த பிறகு நம்ம கிச்சனில் எங்கெங்கே ஸ்டோர் பண்ணணுமோ அதையெல்லாம் வச்ச பிறகு அடுப்பையும் நீட்டாக டெய்லி கழுவி காய வச்சுட்டு நம்ம அதுக்கு பிறகு அந்த அடுப்பில் எல்லாத்தையும் வைக்கணும். இப்படி செய்யும் போது நமக்கு கேஸ் செலவு மிச்சமாகும். அங்கங்கே குழம்பு ஏதாவது கொட்டி அடைப்பு இருந்தால் கூட நம்ம டெய்லி வாஷ் பண்ணும் போது போயிடும். சமைக்க வர்றப்போ ரொம்ப சுத்தமாக இருக்கணும். முன்னாடிலாம் காலையிலே கிச்சனை துடைச்சிட்டு தான் வேலை பார்க்குற மாதிரியே இருக்கும். நம்ம இதை இப்போ நைட்டோ மதியமோ எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா அடுத்த நாள் வேலை செய்யும் போது சமையல் அறையே சுத்தமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். எண்ணெய் பசை அதிகமாக இருந்துச்சுன்னா 1 கப்பு தண்ணீர், 1 கப்பு வினிகர் இதெல்லாம் எடுத்து லைட்டாக கலக்கிட்டு ஒரு காஞ்ச காட்டன் துணியை வச்சு துடைச்சி எடுத்தாலே போதும். கிச்சன் பளிச்சுன்னு ஆயிரும். எறும்பு தொல்லை, ஈ தொல்லை எதுவுமே வராது, கரப்பாம்பூச்சி கூட வராது இந்த அளவுக்கு சுத்தமாக இருந்துச்சுன்னா. பூஜை ஐட்டத்தையும் நம்ம அதே மாதிரி நல்லா கழுவி எடுத்து காய வச்சு நம்ம முடிச்சுக்கிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.